வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளியில் நாம் தமிழ்நாட்டு அரசியலும் பொருளாதாரத்திலும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை பற்றி தான் மிக விரிவாகவும் ஆழமாகவும் அலசப் போகிறோம். அதாவது தமிழகத்தின் புதிய நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் மரிய வில்சன் அவர்கள் இன்னும் 2 வாரங்களில் தமிழகத்தின் உண்மையான நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளிவந்து மறுகணமே அரசியல் வட்டாரத்திலும் பொருளாதார நிபுணர்களின் மத்தியிலும் பொதுமக்கள் இடையிலும் பெரும் வாதங்கள் தொடங்கிவிட்டன. வெறும் 15 நிமிடங்களில் இந்த வெள்ளை அறிக்கை என்றால் என்ன, இது ஏன் இப்போது வெளிப்படுகிறது, இதன் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் என்ன, தமிழகத்தின் தற்போதைய கடன் பளு எவ்வளவு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து முழுமையான மற்றும் ஆழமான பார்வை நாம் இந்த காணொலியில் இடைவெளி இன்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பல சதாப்தங்களாக தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்து தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து ஆட்சியில் அமர்ந்துள்ளன. கட்சியின் தலைவரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு புதிய மற்றும் இளமையான அமைச்சரவையை உருவாக்கியுள்ளார். இந்த புதிய அமைச்சரவையில் சென்னை RK நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற டாக்டர் மரிய வில்சன் அவர்களுக்கு மிக முக்கியமான துறையான நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் ஆணிவேராக இருப்பது நிதித்துறை தான். புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உள்ளன. தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகம் அளித்த ஏராளமான வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் கஜானாவில் போதிய நிதி இருக்க வேண்டும். ஆனால் யதார்த்த நிலைமை என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கில் பதவியேற்ற சில நாட்களிலே நிதி அமைச்சர் மரிய வில்சன் இந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணியை முடுக்கிவிட்டுள்ளார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் கடந்த கால ஆட்சிகளில் மாநிலத்தின் கடன் சுமை மற்றும் வருவாய் இழப்புகள் எந்த அளவுக்கு சென்றுள்ளன என்பதை பொதுமக்கள் தெளிவாக அறிந்து கொள்ளவும் வகையில்தான் இந்த வெள்ளை அறிக்கை அமையப் போகிறது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் நிதித்துறையினர் உயர் அதிகாரிகளுடன் தற்போதைய நிதி நிலவரம் குறித்து தீவிரமான ஆலோசனைகளை நடைபெற்று வருவதாகவும் அடுத்த 2 வாரங்களுக்குள் முழுமையான தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களுடன் இந்த அறிக்கை பொது வெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த புதிய அரசின் முதல் பட்ஜெட் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஒரு புதிய அரசு பதவியேற்றவுடன் முந்தைய அரசு விட்டு சென்ற முழுமையான நிதி நிலைமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக மரபுதான் என்றாலும் இது ஆழமான அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகும். பொதுவாக வெள்ளை அறிக்கை என்றால் என்ன என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். வெள்ளை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அல்லது நிலைமை குறித்து அரசாங்கம் வெளியிடும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஆழமான மற்றும் உண்மையான தரவுகளை கொண்ட ஆவணமாகும். ஒரு மாநிலத்தின் உண்மையான வருவாய் எவ்வளவு, செலவினங்கள் எவ்வளவு, ஒட்டுமொத்த கடன் வரம்பு எந்த நிலையில் உள்ளது, பல்வேறு அரசு துறைகளின் நிதி நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி துல்லியமாக மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு கண்ணாடி போன்றுதான் இந்த வெள்ளை அறிக்கை. ஒரு மாநில அரசு தனது அன்றாட செலவுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருக்கிறதா அல்லது மூலதன முதலீட்டுக்காக கடன் வாங்குகிறதா என்பதை இந்த வெள்ளை அறிக்கை தெள்ள தெளிவாக காட்டிவிடும். முந்தைய ஆட்சியாளர்கள் எந்தெந்த வகையில் நிதியை சரியாக நிர்வகிக்க தவறினார்கள், எந்தெந்த துறையில் தேவையற்ற செலவுகள் செய்யப்பட்டுள்ளன, அரசுக்கு வரவேண்டிய வருவாய் எந்தெந்த வழிகளில் கசிந்துள்ளது என்பது போன்ற அனைத்து உண்மைகளையும் இந்த அறிக்கை அம்பலப்படுத்திவிடும். சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழக அரசின் கஜானாவில் தற்போது எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதுதான் ஒரு முழுமையான மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லது ஸ்கேன் ரிப்போர்ட் என்று இந்த வெள்ளை அறிக்கையை கூறலாம். தமிழகத்தின் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாகவே நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகவே இருந்து வருகிறது என்பது பொருளாதார நிபுணர்களின் தொடர்ச்சியான எச்சரிக்கையாகும். நம் கடந்த சில ஆண்டுகளின் புள்ளி விவரங்களை உற்று நோக்கினால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொது கடன் பல லட்ச கோடிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் ஒரு பெரும் பகுதி நாம் வாங்கிய கடனுக்கான வட்டியை திருப்பி செலுத்துவதற்கு சரியாகி விடுகிறது. இது தவிர அரசு ஊழியர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் அன்றாட நிர்வாக செலவுக்கு பட்ஜெட்கள் மிகப்பெரிய பங்கு
பங்கு ஒதுக்கப்பட வேண்டியுள்ளது. இவையெல்லாம் போக மீதமுள்ள மிக சிறிய தொகையை வைத்து கொண்டுதான் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக அறிவிக்கப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது போன்ற சவாலான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலை தான் நிதி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்துள்ள வெள்ளை அறிக்கை மிக முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டின் மொத்தம் கடன் சுமை எந்த அளவுக்கு விண்ணை முட்டி நிற்கிறது என்பதை இந்த ஆவண புள்ளி விவரங்களுடன் நமக்கு காட்டும். குறிப்பாக மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து கழகங்கள் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக கடுமையான நஷ்டத்தில் இயங்கி வருவது தமிழக பொருளாதாரத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய இடியாகும். டன்ஜெட்கோ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மனக கழகத்தின் ஒட்டுமொத்த கடன் மற்றும் இழப்புகள் மட்டுமே பல லட்ச கோடிகளை தொடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தின் நஷ்டங்களை ஈடுகட்ட பல ஆண்டுகளாக அரசுகளுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. அதேபோல அரசு போக்குவரத்து கழகங்களும் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன. பேருந்துகளின் பராமரிப்பு, தொழிலாளர்களின் ஓய்வூதிய பலன்கள், டீசல் விலை உயர்வு என பல காரணங்களாக இவை நஷ்டத்தில் இயங்குகின்றன. இந்த நஷ்டங்கள் அனைத்திற்கும் முந்தைய ஆட்சியாளர்களின் தவறான கொள்கைகளும் தொலைநோக்கற்ற நிர்வாகமும் காரணம் என்று புதிய அரசு இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக குற்றம் சாட்டலாம். இந்த துறைகளின் நிலவு உண்மையான நிதி பற்றாக்குறைகளை வெள்ளை அறிக்கையின் வெளிப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மின் கட்டண உயரவோ அல்லது பேருந்து கட்டணம் உயரவோ தவிர்க்க முடியாதாகிவிட்டால் அதற்கான தர்மீக காரணத்தை அரசு முன்கூட்டியே தயார் செய்கிறது என்று தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்த வெள்ளை அறிக்கையின் அரசியல் யூகங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு புதிய அரசு பதவியேற்றதும் முந்தைய அரசின் நிதி நிர்வாக சீர்கேடுகளை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்துவது என்பது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகும். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த நினைத்தோம். ஆனால் முந்தைய அரசு கஜானாவை முற்றிலுமாக காலி செய்துவிட்டு ஒரு மாபெரும் கடன் குழியில் தான் எங்களை தள்ளிவிட்டு சென்றிருக்கிறது என்று மக்களிடம் நேரடியாக சொல்வதற்காக ஒரு ஆவணமாகவே இது பயன்படுத்தப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு தனது தேர்தல் அறிக்கையின் பல கவர்ச்சிகரமான மற்றும் மக்களுக்கு அத்தியாவசிய திட்டங்களை அறிவித்தது. அந்த திட்டங்களை உடனாக செயல்படுத்துவதில் ஏதேனும் தாமதம் ஏற்படலாம். அதற்கு நிதியின்மையே காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள இந்த அறிக்கை உதவும். அதோடு மட்டுமல்லாமல் ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகள் மூலமாக மாநிலத்தின் வருவாய் எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டது என்பதையும் இந்த அறிக்கை தொட்டுக்காட்டும் வாய்ப்புள்ளது. வரி வசூல் உள்ள ஓட்டைகளில் கனிம வளங்கள் மற்றும் மணல் குவாரிகள் மூலமாக அரசுக்கு சேர வேண்டிய வருவாய் எப்படி தனியார் கைகளுக்கு சென்றது என்பது போன்ற அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களும் இதில் இடம்பெறலாம் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிதித்துறை அதிகாரிகள் இரவு பகலாக இந்த அறிக்கைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து துறைகள் இடமிருந்து வரவு செலவுகள் கணக்குகள், நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கான செலவுகள், மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் மற்றும் ஜிஎஸ்டி இழப்பீடு சார்ந்த விவகாரங்கள் என அனைத்தையும் துல்லியமாக திரட்டும் பணி நடைபெறுகிறது. இந்த தரவுகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் மிக தெளிவான அட்டவணைகள் மற்றும் வரைபடங்களுடன் இந்த வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டுதான் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் அடுத்த கட்ட பொருளாதார உக்திகள் வகுக்கப்படும். ஒரு கடுமையான நிதி நெருக்கடியிலிருந்து மாநிலத்தை எப்படி மீட்டு கொண்டு வருவது, அரசுக்கு கூடுதல் வருவாயை ஈட்பதற்காக புதிய வழிகள் என்னென்ன, தேவையற்ற ஆடம்பர செலவுகளை எப்படி குறைப்பது போன்ற தொலைநோக்கு திட்டங்களை உள்ளடக்கியதாகவே வரவிருக்கும் புதிய பட்ஜெட் அமையும். பட்ஜெட்டை பொறுத்தவரை அது வெறும் எண்களின் தொகுப்பல்ல. அது ஒரு அரசின் அரசியல் சித்தாந்தத்தையும் மக்கள் மீதான அக்கறையும் காட்டும் ஒரு கொள்கை ஆவணமாகும். டாக்டர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள முதல் பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கீடுகள் கட்டாயம் இடம்பெறும். அதே நேரத்தில் மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதற்கான சில கசப்பான முடிவுகளும், அதாவது வரி சீரமைப்புகள் அல்லது கட்டண உயர்வுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் மறுக்க முடியாது. ஏனெனில் எந்த ஒரு அரசாலும் மாயாஜலம் செய்து பணத்தை உருவாக்கிவிட முடியாது. பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டுமென்றால் சில கடுமையான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து ஆக வேண்டும். அதற்கான களம் அமைக்கும் ஒரு முன்னேற்றமாகவே தான் இந்த வெள்ளை அறிக்கை அமையும். முந்தைய காலங்களில் ஒரு சில ஆட்சியாளர்கள் நிதி நிலைமை மோசமாக இருந்தாலும் அதை பற்றி துல்லியமான புள்ளி விவரங்களை வெளியிடாமல் சமாளித்து வந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்களிடம் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதே ஒரு நேர்மையான அரசியல் அணுகுமுறையாகும். அதைத்தான் முதலமைச்சர் விஜயின் அரசு கையில் எடுத்துள்ளது.
இந்த வெள்ளை அறிக்கை வெளியான பிறகு சட்டமன்றத்தில் இது குறித்து காரசாரமான விவாதங்கள் நடைபெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதிர்க்கட்சிகள் இதை தங்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் விமர்சிக்கலாம். நாங்கள் விட்டுச் சென்ற திட்டங்களையும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுகளையும் கணக்கில் கொள்ளாமல் வெறும் கடனை மட்டுமே சுட்டிக்காட்டி குறை கூறுவது நியாயமற்றது என்று அவர்கள் வாதாடலாம். ஆனால் சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரை தாங்கள் வரிப்பணம் எப்படி செலவிடப்படுகிறது, மாநிலத்தின் எதிர்காலம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றிற்கு அரசு எப்படி பணத்தை ஒதுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. புதிய தொழிற்சாலைகளை ஈர்ப்பதன் மூலமாகவும் தகவல் தொழில்நுட்ப துறையை மேலும் விரிவுபடுத்துவதன் மூலமாகவும் மட்டுமே மாநிலத்தின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். நிதி அமைச்சர் மரிய வில்சன் தனது பட்ஜெட்டில் இது போன்ற நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர். மேலும் இந்த வெள்ளை அறிக்கை மாநில நிதி சுயாட்சி குறித்தும் மத்திய மாநில ஆட்சிகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு குறித்தும் சில முக்கியமான கேள்விகளை எழும்பும் வாய்ப்புள்ளது. மத்திய அரசுக்கும் தமிழகம் செல்லும் பல லட்ச கோடி ரூபாய் வரி பணத்தில் நமக்கு திரும்ப கிடைப்பது மிக சொற்பனமான தொகையே என்ற நீண்ட கால குற்றச்சாட்டை இந்த ஆவணம் புள்ளி விவரங்களுடன் மீண்டும் உறுதிப்படுத்தலாம். ஜிஎஸ்டி அமலாக்கத்திற்கும் பிறகு மாநில அரசுகளின் நிதி ஆதாரம் பெருமளவில் சுருங்கிவிட்ட நிலையில் மாநிலங்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தருவதில் இந்த அரசு எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை வரவிருக்கும் பட்ஜெட் உணர்த்தும். ஒருபுறம் கடன் சுமை, மறுபுறம் மக்களின் அதீத எதிர்பார்ப்புகள், இன்னொரு புறம் மத்திய அரசுடனான நிதி பகிர்வு போராட்டங்கள் என பல முனைகளிலும் சவால்களை எதிர்கொண்டுள்ள இந்த சூழ்நிலையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் மிகவும் கவனமாகவும் அதே சமயம் துணிச்சலாகவும் செயல்பட வேண்டியுள்ளது. இது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளை அறிக்கை வெளியீடு என்பது நிர்வாகத்தின் ஒரு புதிய வெளிப்படைத்தன்மைக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் கணக்கு வழக்குகள் என்பது மூடிய அறைக்குள் நடக்கும் இரகசியமாக இல்லாமல் ஒவ்வொரு குடிமகனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு ஒரு நவீன, ஊழலற்ற மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதை இது காட்டுகிறது. மக்களிடம் உண்மைகளை சொல்லி யதார்த்த நிலையை புரிய வைத்து அதன் பிறகு தேவையான பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் மக்கள் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. வரவிருக்கும் 2 வாரங்கள் தமிழக அரசியலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பரபரப்பான வாரங்களாக இருக்கப் போகின்றன. நிதி அமைச்சர் மரிய வில்சன் சமர்ப்பிக்க உள்ள அந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறப் போகும் ஒவ்வொரு புள்ளி விவரமும் தமிழகத்தின் எதிர்கால பொருளாதார திசையை தீர்மானிக்கப் போகும் முக்கிய காரணிகளாக அமையும். முடிவாக தமிழகத்தின் பொருளாதார இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அதை சரி செய்வதற்கான ஒரு வலிமையான அடித்தளமாக இந்த வெள்ளை அறிக்கை இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு புதிய மற்றும் நிலையான ஒரு பொருளாதார மாடலை தமிழக வெற்றி கழகத்தின் அரசு கட்டமைக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொதுமக்களாகிய நாம் வெறும் கவர்ச்சி திட்டங்களை மட்டுமே எதிர்பார்க்காமல் மாநிலத்தின் நீண்டகால பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு அரசு எடுக்கும் சில கடுமையான முடிவுகளுக்கும் ஆதரவளிக்க தயாராக வேண்டும். அப்போதான் வருங்கால சந்ததியினருக்கான கடன் இல்லாத வளமான ஒரு தமிழகத்தை நாம் விட்டு செல்ல முடியும். அடுத்த 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டவுடன் அதில் உள்ள ஆழமான உண்மைகளையும் தரவுகளையும் மீண்டும் ஒரு விரிவான காணொலியில் நாம் அலசுவோம். அதுவரை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மாநிலத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.